ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் PhD ஆய்வு பட்டப்படிப்பில் சேர விரும்புவோர் பல்கலைக்கழக இணையதளத்தின் வழி ஆன்லைன் மூலமாக 10/3/2025 முதல் 1/4/2025 வரை விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தை பார்வையிடவும். இலங்கையின் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பில் 14/3/2025 அன்று நடைபெற்ற கருத்துரை அரங்கில் நமது பல்கலைக்கழக தமிழ், இந்திய மொழிகள் மற்றும் கிராமிய கலைகள் புல தலைவர் முதுநிலை பேராசிரியர் முனைவர் ஓ முத்தையா அவர்கள் கலந்து கொண்டு இலங்கை இந்திய நாட்டுப்புறவியல் ஆய்வுகளில் புதிய முன்னெடுப்புகள் எனும் பொறுமையில் சிறப்புரையாற்றினார். கணிதவியல் துறையின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பேராசிரியர் மகாதேவன் அவர்களுக்கு நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை 19/3/2025 அன்று தொழில்துறை சார்ந்த சிறப்பு சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் திண்டுக்கல் LG சேவை மையத்தின் மூத்த பொறியாளர் திரு ஜான்சன் அசோக் குமார் அவர்கள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசிக்கான பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து சிறப்பு சொற்பொழிவாற்றினார். டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். நமது பல்கலைக்கழக மனையியல் துறையின் சார்பில் ஹோம் ஃபெஸ்ட் 2025 விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பில் உலக பெண்கள் நாளை முன்னிட்டு பெண்கள் விழிப்புணர்வு சார்ந்த குறும்படங்கள் ஒளிபரப்பப்பட்டன. நமது பல்கலைக்கழக ஆங்கிலம் மற்றும் அயல் மொழிகள் புலத்தின் சார்பில் 18/3/2025 அன்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. நமது பல்கலைக்கழக இயற்பியல் துறை பன்னாட்டு கருத்தரங்கினை நடத்தியது. நமது பல்கலைக்கழக நகைச்சுவை மன்றம் நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். நமது கணினி அறிவியல் மற்றும் பயன்பாட்டுத் துறையின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சண்முக வடிவு அவர்கள் தமிழக மேதகு ஆளுநர் அவர்களால் பெரியார் பல்கலைக்கழக திட்டக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். நமது பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் கால்நடை புலத்தின் முயற்சியில் நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்களின் முன்னிலையில் 20 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.